Hello viewers, welcome to Ava Lifestyle Anusia's Cooking Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரிஞ்சால் மசாலா. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி நான் ரெடி பண்ணி அதை வச்சு இந்த மசாலா செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 500 கிராம் பிரிஞ்சால் எடுத்திருக்கேன். லெங்த் வைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பொடி ரெடி பண்ண போகிறேன். ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கிறேன். 7லேருந்து 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்லேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதை கூல்டவுன் பண்ண விட்டுடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பு கடுகு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது. இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் குக் பண்ண விட்டுடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பிரிஞ்சால்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது நல்லா குக் ஆயிடுச்சு. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் விட்டுடுறேன். இப்போ இதோட மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. நாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சமாக மல்லியிலே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எம்மியான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். டேஸ்டியான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக நாம் செய்கிற கத்திரிக்காய் மசாலா விட இந்த பொடி ரெடி பண்ணி நீங்கள் செய்யும்போது இது டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வெரைட்டி ரைஸ் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், அதுக்கும் இது ரொம்ப நல்ல காம்போவாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.